இப்போ நம்ம திருச்செந்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வந்துட்டோம். ராமேஸ்வரம் இப்போ நம்ம ரூம் பக்கத்தில் ரூம் தேடின்னு இருக்கேன். நான் ரூம் கிடச்சோன்னா நான் தூங்கி வச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போவோம். கோயில் உள்ள ஃபோன் அவனோட இல்லை, அதனால் கோயில் உள்ள கும்பிட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ கோயில் சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். சரி பாருங்கள் எப்படி இருக்கா, ஃபுல்லாக நினைஞ்சதுக்கப்புறம் நீ சாமி கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுன்னு எப்படி இருக்கா பாருங்கள். சாமிலாம் கும்பிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம தனுஷ்கோடியில் ஆட்டோவில் போகிறோம். ஆட்டோவில் போகிறப்ப மீட் பண்ணுறோம் அவங்க. தனுஷ்கோடிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து இந்த ஆட்டோ அண்ணன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இந்த 8 இடத்துக்கு சுற்றுறதுக்காக. பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கோதண்டராம கோயிலுக்கு போகிறோம். என் தங்கச்சி வந்து அப்படி பேசிக்கினே வந்தா. எங்கள் அம்மா எங்கே போகிறேன்னு கேட்டுனே வந்திருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்தது இப்போ கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து நான் இப்போ பார்க்குறேன் அவங்கள. இங்கே தான் அந்த கோதண்டராமர் கோயில் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கிட்டே போயிட்டு நான் பார்க்கலாம். அடுத்து நம்ம கோதண்டராமர் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோதண்டராமர் கோயிலுக்கு பார்க்க உள்ள ஃபோன் அலோடு இல்லை, அதனால் நான் இங்கேயே ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். போயிட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது தனுஷ்கோடி பீச் அங்கே லாஸ்ட்டு போகணும். நாங்கள் போகிறவங்க அப்படியே பீச்லாம் சுற்றி பார்த்துன்னு போனோம். அப்படியே போகிற 2 பக்கமும் பீச் வந்துச்சு. நாங்கள் போகிற சைடு 2 பக்கமும் பீச் வந்துச்சு. தான் நம்மளை கூப்பிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சுன்னு இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து பீச் வந்துருக்கோம். அதாவது 2 கடல், இந்தியன் ஓஷனும் பே ஆஃப் பெங்காலும் ஜாயிண்ட் ஆகும் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அதை பார்ப்போம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் உள்ளே வரப்போ இன்றைக்கி கூட்டமாக இருக்குது. ஆட்டோ கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி வந்தோம். உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ரொம்ப டிராஃபிக், நிறைய கூட்டமாக இருந்துச்சு. லீவ் விட்டதுனால எல்லாம் வீக்கெண்டுக்காக வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் அப்படியே நடந்துன்னு போகிறப்ப என் தங்கச்சி பசிக்குதுங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு பசி எடுத்துச்சுன்னா பேய் மாதிரி கத்துவா. அதனால் இப்போ அவளுக்கு எதனா வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பழைய கடைக்கு நானும் எங்கள் அப்பா கூன் போயிருந்தோம். ஆனால் அவளுக்கு மாங்காய், வேர்க்கடலை எல்லாம் வாங்கி கொடுத்தனோடனே அப்படியே பொறிச்சிக்கினே வந்திருந்தேன். அப்போ தான் கத்தாமல் இருப்பாள், கத்திக்கினே இருப்பாள்.
அப்படியே நாங்கள் பீச்சுக்கிட்ட வந்தோடனே இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துனோம். பாருங்கள், இப்போ நானும் எங்கள் அப்பா எல்லாரும் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்போம். அப்பா அம்மாவெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்போம். ஆனால் என் தங்கச்சி பாருங்கள் உட்காந்து பாருங்க மாதிரி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுனே இருப்பான். சாப்பிடலாம் அவளுக்கு கத்தினே வருவாள். அவகிட்ட இன்னும் வாங்கினோம் லவோன்னு கத்துவாள். அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு பீச் பக்கம் நடந்து போயிட்டே இருந்தோம். நடந்து போனதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கடைங்கள்லாம் இருந்துச்சு. சரி கடைங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைக்கிட்ட போனோம். அப்படியே கடைக்கிட்ட வந்து எல்லா பொருளையும் பார்த்துருந்தோம். இங்கே கிடைக்கிற மொட்டு செப்பைகளை வச்சு நிறைய பொருள் சேர்ந்து இங்கே விற்றுன்னு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்த்துங்க. அப்படியே பீச்சுக்கிட்ட நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் நிறைய கடைங்க இருந்துச்சு. நான் போன வாட்டி ஒரு வாட்டி வந்தோம் இந்த இடத்துக்கு. அப்போல்லாம் கடைங்களும் எதுவும் இந்த வாட்டி நிறைய கடைங்க இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் அப்படியே இந்த கடைகள்லாம் பார்த்துட்டு வேறு பீச் பார்த்து நடந்து போயிட்டே இருந்தோம். பீச்சுக்கிட்ட வந்தோடனே பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு கயிறு கட்டுதுங்க. அதை தாண்டி அந்த பக்கம் போகலாம்னு சொல்லி கார்டு அனௌன்ஸ் பண்ணினே இருந்தாங்க அங்கே இருக்க கார்டுங்க. ஏன்னா அதிகமாக வர அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கத்தில் அந்த கயிறுக்கு இந்த பக்கமே வந்து பார்க்கணும்னு சொல்லி அதனால் அந்த பக்கம் யாருமே வர மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்க கார்ட்ஸ்.
அப்படியே கடல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏறி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மீனுங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. சரி அந்த பக்கம் போய் மீன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். ஆனால் நான் போகிற வழியில் நிறையா கடைங்க, நிறையா அந்த முத்து சுப்பி இங்கே கிடைக்கிற மற்ற வச்சுக்கலாம் இங்கே நிறையா சேர்ந்து வச்சுருக்காங்க. சங்கு பொருட்கள் நிறையா இங்கே விற்றுன்னு வந்துச்சு. அப்படியே ஒரு கடையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி போயின்னே இருந்தோம். போயின்னே இருந்தப்போ அப்பா அம்மாவும் அந்த பக்கம் ரோடு பக்கமாக போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சி மட்டும் அந்த பக்கம் போய் மீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் அப்படியே நடந்துன்னு வந்தோங்க. மீன் பார்த்தா நிறைய சின்ன மீனுங்களாம் இருந்துச்சுங்க. ரொம்ப சின்ன மீனுங்க. அந்த அடி கொஞ்சம் உள்ள அடி போய் பார்த்தா பெரிய மீனுங்களை கூட இருந்துச்சு. இதோட நம்ம இந்த இடத்தோட வீடியோ நான் இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ராமர் கோயில், சுனாமியில் வாங்கி அந்த சர்ச்சு, லைட் ஹவுஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம பார்ப்போம். அடுத்து ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்க இடமும் போவோம். அதான் பார்ட் 2ல் வரும்.